5000 ரூபாய் வந்து விட்டதா? வந்துருச்சா இருக்குதா? நீர்ப்பாசன திட்டம் சரபங்கா நதியில டேமுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியாது. ஆனால் பெண்கள் தலையில் மிளகா அரைக்க வேண்டும், அவர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க வேண்டும் என்றால் மிச்சம் 1,30,00,000 பேர் என்ன பாவம் பண்ணாங்க? ஏன் கொடுக்கல தெரியல. தண்ணி எல்லாம் விவசாயம் செய்ய முடியுமா? என்னத்தை இங்க செஞ்சுட்டு இருக்கிறாங்க? அதிகப்படியாக டாஸ்மாகும் ஒயின் ஷாப்பும் திறந்து அந்த தண்ணி தான் இந்த மக்கள் மேல திணிக்கிறாங்களே தவிர குடிப்பதற்கு நல்ல தண்ணியே கொடுக்கல தானே. இந்த திட்டத்தை செயல்படுத்தணும், எவ்வளவு செலவாகும் அது கிடையாது. ஆனா பெண்களை ஏமாற்றுவதற்கு எவ்வளவு செலவாகும்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். எப்படி தெரியுது? எப்படி எல்லாம் பெண்களை ஏமாற்றலாம். எலெக்ஷன் நேரத்தில் அவங்களுக்கு எதை கொடுத்தா அவங்க மனசு மாறி ஓட்டு போடுவாங்க என்ற திட்டம் அவங்களுக்கு தெரியும். அதுக்கு எவ்வளவு செலவாகும் அவங்களுக்கு தெரியும். நீர்ப்பாசன திட்டம் சரபங்கா நதியில டேமுக்கு எவ்வளவு செலவாகும் தெரியாது. விவசாயத்துக்கு தண்ணி கொடுக்கணும், எவ்வளவு செலவாகும் அவங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு நல்ல குடிநீர் கொடுக்கணும்னா எவ்வளவு செலவு செய்யணும் அதெல்லாம் தெரியாது. ஆனால் பெண்கள் தலையில் மிளகா அரைக்க வேண்டும், அவர்களை ஏமாற்றி ஓட்டு வாங்க வேண்டும் என்றால் ஒரு மாசம் 1000 ரூபாய் கொடுக்கணும், இல்ல எலெக்ஷன் நேரத்தில் 5000 ரூபாய் கொடுக்கணும் என்பது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அதை தான் இன்னைக்கு செயல்படுத்தி இருக்கிறாங்க. 5000 ரூபாய் வந்து விட்டதா? வந்துருச்சா இருக்குதா? பேங்க்ல இருக்குதா இல்லையா தெரியல. எங்க ஒயின் ஷாப் போயிடுச்சா? திருப்பி ஒயின் ஷாப் போச்சான்னு தெரியல. 1000 ரூபாய் வருகிறது மாசம் உங்களுக்கு. அதுவும் 2,40,00,000 பேர் அதுல பதிவு பண்ணிருக்கிறாங்க. ரேஷன் கார்டு வச்சவங்க அதுல 1,10,00,000 ரேஷன் கார்டுக்கு தான் கொடுக்குறாங்க. மிச்சம் 1,30,00,000 பேர் என்ன பாவம் பண்ணாங்க? ஏன் கொடுக்கல தெரியல. 1000 ரூபாய் வருகிறது. அது எங்கன்னு வருது? சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக்ல இருந்து தான் வருது. சேலம் மாவட்டத்துல ஒரு நாளைக்கு ஒரு டாஸ்மாக் கடையில் எவ்வளவு தெரியுமா காசு கொடுக்கறாங்க? 4 லட்சம் ரூபாய். ஒரே டாஸ்மாக் கடையில 4 லட்சம் ரூபாய்க்கு நம்முடைய வீட்டு ஆண்மகங்கள் அங்க போய் செலவு செஞ்சு குடிக்கிறாங்க. 4 லட்சம் ரூபாய். ஆனா உங்களுக்கு கொடுக்கப்படுவது வெறும் 1000 ரூபாய். என்னது இது? மாசம் 5000 ரூபாய் நம்ம ஒரு வீட்டுல இருந்து ஒரு டாஸ்மாக் கடைக்கு போயிடுது. ஒரு வீட்டுல இருந்து மாதம் 5000 ரூபாய் நம்முடைய ஆண் மக்கள் அங்க போய் குடிச்சிட்டு செலவு செய்கிறார்கள். ஆனால் 1000 ரூபாய் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. அட நான் கேக்குறேன், இவ்வளோ 4 லட்சம் நியூ இயர் வந்துச்சா? இன்னைக்கு என்ன தேதி? பிப்ரவரி 16. ஆனா நியூ இயர் வந்தது ஜனவரி 1ஆம் தேதி அன்று விடுமுறை விட்டாங்களாமா? விடுமுறை எல்லாருக்கும். இரவெல்லாம் எல்லாரும் சந்தோஷமா நம்ம எல்லாம் கோயில் போயிருப்போம். நம்ம வீட்டு பசங்க எல்லாம் டிவி பார்த்திருப்பாங்க, இல்ல ஹாப்பி நியூ இயர் சொல்லிருப்பாங்க. அன்றைக்கு மட்டும் சேலம் மாவட்டத்தில் விற்று தீர்ந்த மது விற்பனை, டாஸ்மாக் ஒயின் ஷாப் விற்பனை 11-12 கோடி ரூபாய். 12 கோடி ரூபாய் ஒரே நாளில் குடித்து தீர்த்திருக்கிறார்கள். பொங்கல் வந்ததா? பொங்கல்லாம் நல்லா கொண்டாடணுமா? 3 நாள் 4 நாள், சனி ஞாயிறு, புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு 5 நாட்களும் பொங்கல். சந்தோஷமா இருந்திருக்கும். லீவு வீட்டுல சக்கரை பொங்கல், வெண்பொங்கல், அப்புறம் அந்த பொங்கு சோறுல சாப்பாடு எல்லாம் சாப்பிட்டுட்டு திருப்தியாக இருந்திருப்போம். ஆனால் அந்த பொங்கல் நாளில் மட்டும் சேலம் மாவட்டத்தை தான் சொல்றேன், நான் தமிழ்நாடு முழுக்க சொல்ல. சேலம் மாவட்டத்தில் விற்பனையான மது, அதாவது ஒயின் ஷாப் வரவு எவ்வளவு தெரியுமா? வருமானம் 39 கோடி ரூபாய். இது யார் பணம்? இந்த 39 கோடி இருந்தா நம்ம பசங்களை நல்லா படிக்க வச்சிருக்கலாம். 39 கோடி இருந்தா நம்ம ஒரு புது வீடு கட்டிட்டு வாடகை வீடு இல்லாம சந்தோஷமா நல்ல வீட்டுல வாழ்ந்திருக்கலாம். இல்ல அந்த 39 கோடி ரூபாய்கள் இருந்திருந்தால் இந்த சேலம் மாவட்டத்தில் பெண்களுக்கு கல்லூரி அமைத்திருக்கலாம். இல்ல அவங்க வேலைக்கு ஏதாவது ஒண்ணு ஏற்பாடு பண்ணி ஒரு தொழிற்சாலை ஏற்பாடு பண்ணிருக்கலாம். பெண்களுக்கெல்லாம் படிச்சுட்டு சும்மா தானே இருக்காங்க, வேலைக்கு போகணுமா வேணாமா? படிச்சுட்டு திறமையா எவ்வளவு தெளிவா பெண்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே பண்ணல. அந்த 39 கோடி ரூபாய் எங்க போச்சுன்னே தெரியல. வருஷத்துக்கு சேலம் மாவட்டத்தில் குடித்து தீர்க்கும் ரூபாயின் அளவு 2700 கோடி ரூபாய்.
இந்த 2700 கோடி ரூபாய் இருந்தா இந்த நான் சொல்ற இந்த சரபங்கா உபரி நீர் திட்டமா இருக்கட்டும் இல்ல கூட்டு குடிநீர் திட்டமா இருக்கட்டும் எல்லாத்தையும் செஞ்சிருக்கலாமே.